அவர் பேசுகிறதுக்கு உட்காந்துருக்கிறாரு. எதுக்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பாரத கதை சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த நடத்துகிறவர் ஒருத்தர் என் கூட இருக்கிறவர் அவர் என்ன பண்ணார், நான் போய் சாமிகிட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு போய், சாமி இன்னைக்கு ஜவுளி கடை வச்சுருக்காரு ஒருத்தர் முராசன்ஸுன்னு, அவருடைய உபயம், அவர் தான் எல்லா செலவும் பண்ணியிருக்கிறாரு, அவர் பெரியவர் வந்திருக்கிறாரு, ஒரு வார்த்தை அவரை பாராட்டி சொல்லுங்கன்னு. ஒரு வார்த்தை அவரை பாராட்டி சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் வீட்டுக்கு போயிடுவார், சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு, ஒரு வார்த்தை அவரை பாராட்டி சொல்லுங்கள் சாமின்னார். அதுக்கு வாரியார் என்ன பண்ணுறாரு, கதை சொல்லும்போது ஏன் குறுக்க வந்து பேசுகிற பய அப்படின்ட்டார். அவர் என்கிட்ட சொன்ன கிழமை பாருங்கள் ஒன்று ஒன்று பேசுகிறான், 2 வார்த்தை சொல்லியாருன்னா சொல்ல மாட்டானா, அவர் போயிட்டாருன்னா காசு நானில் வாங்கணும் அப்படின்னா, நானில் வாங்கணும் அப்படின்னா சொல்லுவார்யா பேசாமரியா அப்படின்னு. அப்புறம் இதே மாதிரி ஒரு 2-3 தடவை போய் கேட்டார். 2-3 தடவை சிடுன்னு சொல்லி அனுப்பிட்டார். நான் நினச்சேன் என்னமோ தெரியல, அவர் அப்படி சொல்ல மாட்டார், என்னமோ சொல்கிறாருன்ட்டு. என்ன பண்ணாருங்க, அதில் கடைசியில் திரௌபதியை துயில் உரியிற கட்டி வருது. திரௌபதியை அந்த துச்சாதனன் பிடிச்சி இழுக்கிறான். அதை சொல்கிறார் அவர். இழுக்கிறான், புடவை வருது, நீல கலர் பாடி, அரக்கு பார்டர், மயில் முந்தி போட்டிருக்கு, அழகாக இருக்குது. துச்சாதனம் பார்த்தான், இது மாதிரி நம்ம பொண்டாட்டிக்கு ஒன்று வாங்கலாமேன்னு நினச்சான். நம்ம பொண்டாட்டிக்கு ஒன்று வாங்கலாமேன்னு நினச்சான். துரியோதனம் பார்த்தான், இதெல்லாம் எங்கடா இருக்குது, நம்ம வீட்டுக்காரிகெல்லாம் கேட்குற அளவோ இது வாங்கிறதுக்கு நமக்கு முடிக்கலையே அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கானே தவிர அவமானப்படுத்துகிறோங்கிற நினைப்பே அவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் போகட்டும், கிருஷ்ண பரமாத்மா தானே அனுப்புகிறாரு. அவர் ஒரு தேவதைகிட்ட சொன்னார், அனுப்புனார், அது அனுப்பிக்கிட்டு இருக்கு. அவனே பார்த்துட்டு அடே இதுமாரி கிடைச்சா பாமாவுக்கு ஒன்று வாங்கலாம், ருக்மணிக்கு ஒன்று வாங்கலாமே, சே என்னடா இது, இன்னும் தேவதையை கூப்பிட்டு இதெல்லாம் எங்கேருந்து அனுப்புகிறேன்னா, எல்லாம் முராசன்ஸ்லேருந்து அனுப்புகிறாங்க. ஜவுளி கடை பேர் முராசன்ஸ்லேருந்து. அதான், அதை தவிர வேறு எங்கேயா இவ்வளவு டிசைன் இருக்கும் சார். அவனை எங்கே வச்சு பாராட்டணுமோ அந்த ஆளை அப்படி அனுபவம்